வணக்கம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அதாவது நீங்கள் சிக்னல் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்களா, எல்லாத்தையும் ஓனாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் கூடி ஸோ நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் எல்லாருமே யோசிக்கிறீங்க. அதாவது யார் இந்த ட்ரெண்டை தொடக்கி விட்டாங்க எனக்கு என்னென்னு தெரியலை. பட் எல்லார்ட்ட மைண்ட் செட்லேயும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு ஒரு $10 மார்ஜினோ $20 $50 $60 மார்ஜின் கூடி போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ லிவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30x 20x எல்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் ஃபண்ட்ஸை லிக்விட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் இதுதான். நீங்கள் லாஸ்ட்டாக நேற்று நடந்த மார்க்கெட் கிராஷ் கூடி பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய அளவில் என்ன எஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது நான் மார்க்கெட் கிராஷ் ஆனதுன்னு கூடி எந்த வாலெட்டில் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு $20 தான் வாலெட் பேலன்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ ஆனால் கணக்கு பேர் வாஷ் அவுட் ஆகிருக்கீங்க. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுறேன், வாஷ் அவுட் ஆகிட்டு ப்ரோ என்ன செய்கிறேன்னு தெரியாது. ஸோ நான் வாஷ் அவுட் ஆகிட்டேன்டா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண பிள்ளை ஸ்டாப் லாஸ் பண்ணல. ஸோ ஸ்டாப் லாஸ் பண்ணாதப்போ கண்டிப்பாக வாஷ் அவுட் ஆகத்தான் போகுது. அதே மாதிரி நான் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கிட்டத்தட்ட $1 $1.18 தான் மார்ஜின் இருக்குது. ஸோ அந்த ட்ரேடுக்கு $11 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பண்ண ட்ரேட் இன்றைக்கி நான் இதில் லைவ் ப்ரூஃப் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு பாருங்கள். ஸோ பட் எல்லார்ட்ட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா ஸோ ஒரு ட்ரேட்லேயே நீங்கள் $100 $200 பண்ணணுன்றதெல்லாம் ஓகே. பட் உங்களோட கேபிட்டல் ரேஷியோ ஸோ வச்சிருக்கிறதே ஒரு $100 $150 $200 வச்சுட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒரு ட்ரேடில் $100 பண்ணணும். ஸோ அது ரியாலிட்டி சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் $1 மார்ஜின் வச்சா கூடி உங்களால் $10 ஏர்ன் பண்ணணும். டெய்லி ஏர்ன் பண்ணிடணும். ஸோ டெய்லின்றது மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் பொறுத்து தான். ஸோ ஆனால் ஒரு ட்ரேடில் $10 ஏர்ன் பண்ணிடலான்றது இல்லை, $1 மார்ஜின் வச்சு ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எங்கே என்ட்ரி ஆகிருக்கு, எங்கே எக்ஸிட் ஆகிருக்கு, ஸோ மார்ஜின் எவ்வளோ, லிவரேஜ் எவ்வளோ, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது எல்லாமே ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதாவது நீங்கள் இதில் எடுக்கிற லெசன் என்னென்னா, நீங்கள் $20 மார்ஜின் இல்லாட்டி $70 மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகும். ஸோ உங்களோட மார்ஜின் ரேஷியோ குறைஞ்சிக்கொள்ளுங்க. ஸோ $100 கேபிட்டல் இருக்கீங்கன்னா ஒரு $2 மேலே வைக்காதீங்க மார்ஜின். $2 வச்சிங்கன்னா ஸோ 50x யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது இஷ்யூ இல்லை. ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ அது ஒரு ட்ரேடுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதே மல்டிபிள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ஸோ அப்படின்னா ட்ரேட் எடுக்காதீங்க. மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸோ அங்கே லிக்விட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ட்ரேடுக்கு $2 மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை 2 ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ஸோ 1 by 1 எடுங்களே தவிர ஒரே டைமில் கணக்கு ட்ரேடோ எடுக்காதீங்க. ஸோ ஒரு ட்ரேட் முடித்து கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த ட்ரேட் எடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சொல்லணும். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.